If P of A intersection B equal to 0.3, P of A bar intersection B equal to 0.45, then P of B. So, A intersection B யும் A bar intersection B னுடைய probability கொடுத்துட்டு P of B கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், given information வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். P of A intersection A bar intersection B அப்படின்னா என்ன அர்த்தம்னா A bar வேண்டாம், B மட்டும்தான் வேணும். இது நம்ம எப்படி சொல்லலாம்னா P of only B அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதை எப்படி ஃபார்முலாவை மாற்றலான்னா P of B மைனஸ் P of A intersection B. ஸோ இந்த P of A bar intersection Bக்கு பதிலாக நம்ம என்ன ரீரைட் பண்ணிக்கலாம்னா B மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ P of B மைனஸ் P of A intersection B. ஸோ P of A bar intersection B கொஷனில் நமக்கு 0.45 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். P of B தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். மைனஸ் P of A intersection Bனோட வேல்யூ 0.3. இந்த மைனஸ் 0.3 லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 0.45 ப்ளஸ் 0.3 ஈக்குவல் டு P of B அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 0.3. ஸோ 5, 4 + 3 7. ஸோ therefore P of Bனுடைய ஆன்சர் நமக்கு பார்த்திங்கன்னா 0.75. ஸோ ஆன்சர் இந்த கொஷனுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 0.75. Thank you.